சிவா ரொம்ப நல்ல பையன். அம்மா பேச்ச தட்டாத மகன். அம்மா லக்ஷ்மி சிவாவை பத்தி பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அம்மா லக்ஷ்மி சிவாவுக்கு சிந்துங்கிற பொண்ண திருமணம் பண்ணி வச்சாங்க. சிந்துவோ குண்டான பொண்ணு. சிவா மனசுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. திருமணத்துக்கு பிறகு ஆபீஸ்க்கு போன சிவா, வாழ்த்துக்கள் சிவா, இந்த ஆஃபீஸில் உன்னோட திருமணத்தை பற்றி தான் ட்ரெண்டிங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் சிவா, மேனேஜர் கிட்ட நாங்கள்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அடுத்த மாதத்துலேருந்து உன் சம்பளத்தை உயர்த்த சொல்லி, இல்லைனா அரிசி கடையில் போய் வேலைக்கு சேர்ந்துக்கோ, அப்போ தான் உன் குண்டான மனைவிக்கு கட்டுப்படியாகும் அப்படின்னு பேசி ரொம்ப கிண்டலாக சிரிச்சாங்க. அன்னைக்கு சாயந்தரம் சிவா ரொம்ப மனசு வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தான். சிவா, என்னப்பா ஆச்சு? ஏன் டல்லா இருக்கே? ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அவங்க அம்மா விசாரிக்க, அம்மா, எங்கள் ஆஃபீஸில் என்னோட கல்யாணத்தை பற்றி தான் பேசி என்னை கிண்டல் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குமா? ரொம்ப வருத்தத்தோட சொல்ல, அதை கேட்ட அவங்க அம்மா, யாருப்பா கிண்டல் செய்கிறா? எதுக்காக உன்னை கிண்டல் பண்ணணும்? எல்லாம் சிந்துவோட உருவத்தை வச்சுதாம கிண்டல் பண்ணுறாங்க. என்னால் வெளியில் தலை காட்ட முடியல, சிந்துவை வெளியில் கூட்டிட்டு போகவும் முடியல வருத்தத்தோட சொன்னா சிவா. சிவா, இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. குண்டா இருக்கிறது அது அவளுடைய உடல் வாக்கு. அதை வச்சு நீ எந்த முடிவும் எடுக்காத. உன் பிரச்சனை என்ன? சிந்து குண்டா இருக்கிறது தானே? அதை நான் சரி பண்றேன். நீ நிம்மதியா உன் வேலையை மட்டும் பாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத கேட்ட சிந்துவோட மனசு ரொம்ப வருத்தப்பட்டது. அத்தை, அவரு பாவம், என்னாலதான் அவருக்கு இவ்வளவு அவமானமும். நான் குண்டா இருக்கிறேன்னு தெரிஞ்சும் நீங்க ஏன் என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தோட கேட்டா சிந்து. சிந்து, நான் உன் உருவத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல, உன்னோட நல்ல குணத்தை பார்த்து தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நீ தான் எங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. இருந்தாலும் அவருக்கு என்ன பிடிக்கலையே அத்தை. நான் அதிகமாக கூட சாப்பிட்றதில்ல, ஆனால் இந்த வெயிட் மட்டும் குறையவே மாட்டேங்குது வருத்தத்தோட சொல்ல, சரி சிந்து, நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணு. சீக்கிரத்திலேயே உன் எடையும் குறைஞ்சிடும். அவனுக்கு உன்னை பிடிக்கும். சில ஃபிட்னஸ் டிப்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க மாமியார் லக்ஷ்மி. தினமும் சிந்து வாக்கிங் போறதும் வீட்டு வேலை செய்யறதும் டயட்டை ஃபாலோ பண்றதுமா ஆரம்பிச்சான். 3 வேளை சாப்பாட்டை 2 வேளையா சாப்பிட ஆரம்பிச்சான். அதிகமா வெஜிடபிள், சாலட், ஃப்ரூட், பருப்பு வகைகளும் சாப்பிட ஆரம்பிச்சான். அப்படி இருந்தும் அவ உடம்பு குறையவே இல்லை. ஒரு நாள் சிவா ஆபீஸ்ல இருந்து வரும்போது அவனுடைய காலேஜ் ஃப்ரெண்ட் சீதாவை பார்த்தான். ஹே சீதா, எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கூட கேள்விப்பட்டேன். சாரி, என்னால் உன் கல்யாணத்துக்கு வர முடியல. பழைய ஃப்ரெண்ட சீதாவை பார்த்த உடனே உற்சாகமானா சிவா. நல்லா இருக்கேன் சிவா, நீ தான் என் கல்யாணத்துக்கே வரலையே. சரி சரி, அதை விடு, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா நீ என் வீட்டுக்கு வரணும். உன் ஒய்ஃபையும் கூட்டிட்டு தான் வரணும் சீதா சொல்லவும், ஓ கண்டிப்பா வரேன் சீதா. நீ இப்போவும் காலேஜில் பார்த்த மாதிரியே ஃபிட்டாக இருக்க. அதுவும் இல்லாமல் காலேஜ் படிக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ண ஆளு தானே நீ? ஆமாம், பின்ன என்ன, பொழுதுக்கும் கிளாஸை கட் பண்ணிட்டு உங்கள் கேங்கே கேன்டீனில் தான் இருக்கும். சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தாங்க அவங்க 2 பேரும். அன்னைக்கு சாயந்தரம் சிவா ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். அதை பார்த்த அவனோட மனைவிக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னங்க, இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? ஆமா சிந்து, வர வழியில என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு சீதாவை பார்த்தேன். இப்போவும் என்ன ஸ்லிம்மா இருக்கான்னு தெரியுமா? காலேஜில் பார்த்த மாதிரியே இருக்கா. என்ன பண்ணுறது, நம்ம 2 பேர்த்தையும் நாளைக்கு அவள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உற்சாகமாக சொல்லி கொண்டிருந்த சிவாவின் குரல் மெல்ல மெல்ல தடுமாறியது. அதை கவனித்த சிந்து, இல்லைங்க,
நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. நாளைக்கு அத்தைய செக்கப்காக டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். நம்ம இன்னொரு நாள் சேர்ந்து போலாம் அப்படின்னு சிந்து பொய்யான காரணத்தை சொல்லி வரலைன்னு மறுநாள் சிவா சீதாவுடைய வீட்டுக்கு போனான். வா சிவா, சொன்ன மாதிரி கரெக்டா வந்துட்ட. நீ மட்டும் லேட்டா வந்திருந்தீனா செஞ்சு வச்ச சாப்பாட்டை எல்லாம் நானே சாப்பிட்டிருப்பேன். குறும்புத்தனமாக பேசிக்கொண்டிருந்தாங்க சிவாவும் சீதாவும். இப்பவெல்லாம் பங்க்சுவாலிட்டியா இருக்கேன் தெரியுமா? சொன்ன நேரத்துக்கு சொன்னபடி வந்துருவேன். சரி சரி சிவா, கேட்க மறந்துட்டேன். எங்க உன் வைஃபையும் கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருந்தல்ல? சாரி சீதா, அம்மாவை இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. இன்னொரு நாள் கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சிவா சொல்லவும் அவங்க பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே உள்ளிருந்து சீதாவுடைய கணவர் ராஜு வெளியே வந்தாரு. அவரை பார்த்த உடனே சிவாக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. சிவா, இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் ராஜு அப்படின்னு சொல்லி 2 பேரும் கை கொலுக்குனாங்க. ராஜுவோட உருவம் குண்டாக இருந்தது. ராஜு, சிவா, சீதா 3 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க. விருந்து உபசரிப்பு முடிஞ்சதும் சீதாவுடைய கணவர் ராஜு அவசர வேலையாக வெளியே கிளம்பி போனாரு. என்ன சிவா, அப்படி ஷாக்கா இருக்கே? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிறனா எப்படி ஒரு குண்டான ஆளை கல்யாணம் பண்ணினேன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சீதா சிவாவை பார்த்து கேட்க, ஆமா சீதா, நீ ராஜுவோட எப்படி வெளியே போற? உன்னை யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்களா? ஒரு சந்தேகத்தோட கேட்டான் சிவா. சிவா, நான் அவரை விரும்பி கல்யாணம் பண்ணினேன். நான் அவருடைய உருவத்தை பார்க்கல, அவரோட நல்ல குணத்தை தான் பார்க்கறேன். ஊரை பத்தி நான் கவலைப்படல. நான் கஷ்டப்பட்ட போது இந்த ஊருக்காரங்க யாரு எங்களுக்கு வந்து உதவுனாங்க? இவர் தான் என் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாரு, உதவியும் செய்தாரு. கொஞ்ச நாள்லயே இவரை நான் விரும்பி திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தன்னுடைய கதைய சொல்ல அதை கேட்ட சிவா, சீதா, நீ தான் ஹெல்த் கான்ஷியஸா இருப்பியே, திருமணத்துக்கு பிறகு அவரை டயட்டை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்ப, கரெக்ட் தானே? அதுதான் இல்ல, அவருக்கு பிடிச்சத சாப்பிடுவாரு, பிடிச்சத செய்வாரு. எனக்காக அவரையே மாறணும். அதுவும் இல்லாம அவரு என்ன செய்தாலும் கண்ட்ரோலா இருப்பாரு. சாப்பிட்றதுனாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அதனால நான் அவரை எதுக்குமே கட்டாயம் செய்ததே இல்லை அப்படின்னு சிவா கேட்ட கேள்விக்கெல்லாம் தம் மனசார பதில் சொல்லி கொண்டிருந்தா. சீதா, இந்த மாதிரி குண்டான ஆள் கூட வெளியே போகும்போது ஏதாவது பிரச்சனைய நீ சந்திச்சியா? பிரச்சனையே அவருக்கு தான் சிவா. இந்த உடம்ப வச்சுட்டு நடக்க முடியாது, உட்கார முடியாது, ஏன் குனிய கூட முடியாது. இதனால அவருடைய வருமானமும் பாதியா குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அவருடைய திறமைய நான் கண்டுபிடிச்சேன். திறமையா? அது எப்படி அப்படின்னு ஒரு ஆர்வமா கேட்டான் சிவா. அவர் வீட்லயே உட்கார்ந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆன்லைன்லயே ட்ரைனிங் கொடுத்தாரு. நாளாக நிறைய பேர் சேர ஆரம்பிச்சாங்க. மாசத்துக்கு 30-40 பேர் பயிற்சிக்கு வந்தாங்க. தொழில் முனைவராக ஆனாரு. இப்போ இவருடைய கம்பெனி நம்பர் 1 கன்சல்டன்சியா இருக்கு. இவரை தேடி வரவங்க இவரோட உருவத்தை பார்க்கல சிவா, இவரோட திறமையத்தான் பார்க்கறாங்க அப்படின்னு சீதா சொல்றத கேட்ட சிவாவுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருந்தது. அவனோட மனசும் ரொம்ப ரிலாக்ஸ் ஆனது. வீட்டுக்கு வந்த சிவா தன்னோட மனைவி சிந்துவை கவனிக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் முழுவதும் சிந்து செய்யும் ஃபிட்னஸ், டயட், வாக்கிங்னு பார்த்து சிவாவுக்கு சிந்து மேல ஒரு பரிதாபம் ஏற்பட்டது. அன்பாகவும் நடக்க ஆரம்பிச்சான். ஆனாலும் சிந்து கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு அவனால கண்டுபிடிக்கவே முடியல. மாதங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் மாமியார் லக்ஷ்மி சிந்து கிட்ட, சிந்து, இன்னைக்கு சிவா அவசர வேலையா ஒரு வெளிநாட்டு கிளைண்ட் கூட மீட்டிங் இருக்குதுன்னு போயிட்டான். சாப்பாட எடுத்துட்டு போகலாமா? இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு போய் இந்த லஞ்ச கொடுத்துட்டு வா. அதை கேட்ட சிந்து தயங்கினா. அத்தை, நான் ஆபீஸ்க்கு போனா மறுபடியும் அவரைத்தான் கிண்டல் பண்ணி பேசுவாங்க. அவரோட மனசு ரொம்ப வருத்தப்படும்.
அப்படின்னு தயக்கத்தோட சொன்னா சிந்து. சிந்து, இப்ப நீ முன்ன மாதிரி குண்டா இல்லம்மா, நல்லா ஃபிட்டாவே இருக்கிற. அது உனக்கு தெரியலம்மா, நான் உன்னை பாக்குறேன்ல, நீ இப்போ கரெக்டா தான் இருக்க. அதை கேட்ட சிந்துவோட மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டது. சிந்து சிவாக்காக லஞ்ச் தயார் செய்து எடுத்துட்டு வந்தா. அப்போ ஆபீஸ்ல ஒரு கிளையண்டிடம் சிவா இங்கிலீஷ்ல பேச ரொம்ப திணறிக்கிட்டு இருந்தான். சரளமா அவனால பேசவே முடியல. அதை பார்த்துட்டு இருந்த சிந்து உள்ள வந்தா. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? ஐ எம் மிஸ்ஸஸ் சிவா. கேன் ஐ எக்ஸ்பிளைன் திஸ் ப்ராடக்ட் கிளியர்லி டு யூ? சிந்து அந்த ப்ராடக்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சா. அழகா ஆங்கிலத்துல அந்த ப்ராடக்டை பத்தி விளக்கம் கொடுத்தா சிந்து. அந்த கிளையண்ட்டுக்கும் இவங்களுடைய ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு. இதனால அந்த கிளையண்ட் கம்பெனிக்கு பல்க் ஆர்டரா கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அட்வான்ஸா ஒரு செக்கையும் கொடுத்தாரு. ஆஃபீஸ்ல இருந்த மற்ற ஸ்டாஃபுகள்லாம் சிந்துவோட ஹெல்த் டிப்ஸை கேட்டாங்க. அதை பார்த்த சிவாவுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததும் அம்மாவிடம் சிந்துவை பத்தி ரொம்ப பெருமையா பேசினா சிவா. அவனுடைய திறமை என்னன்னு கண்டுபிடிச்சான். அது மட்டும் இல்லாம மனைவி கிட்டயே ஸ்போக்கன் இங்கிலீஷையும் கத்துக்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் 2 பேரும் சந்தோஷமா ஒரே கம்பெனிலேயே வேலை செய்தாங்க. யாரையும் உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது, உருவத்தை விட குணம்தான் சிறந்தது அப்படின்னு இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த கிராமத்துல ஒரு வயசான அம்மா வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு 2 மகன்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கச்சியான வாணி ராணிய திருமணம் செய்து வச்சாங்க அவங்க அம்மா. வாணி, நமக்கு கல்யாணம் ஆகி இப்படியே வீட்டுக்குள்ள அடைஞ்சு இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு ராணி அப்படின்னு ராணி சொல்லவும் அதை கேட்ட வாணி, அத்தை கிட்ட சொல்லிட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு வேணா போலாமா? என்ன மருமகளுகளா, ஏன் முகம் வாடி இருக்கு? மாமியார் வாணி ராணியிடம் கேட்க, வாணி தன் மாமியாரிடம் சொல்ல, மாமியாரும் அனுமதிக்க வாணியும் ராணியும் அம்மா வீட்டுக்கு போனாங்க. ஜாலியா இருந்தாங்க. அம்மா வீட்டுக்கு போன வாணியும் ராணியும் மனசே இல்ல திரும்பி வர. 2 வாரம் கழிச்சுதான் வீட்டுக்கே வந்தாங்க. வீட்டுக்கு வந்த வாணியையும் ராணியையும் பார்த்த மாமியார், ஏன் மருமகளுகளா, அம்மா வீட்டுக்கு போனா வர மனசு வராதா என்ன? இல்லத்த, உடம்பு சரியில்லை, அதனால தான் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஆமா அத்தை, எனக்கு கூட உடம்பு சரியில்லை, அதனால தான் நானும் அங்கேயே இருந்துட்டேன். வீட்டுக்கு வந்த சில வாரங்கள்லயே வாணியும் ராணியும் மீண்டும் அவங்க அம்மா வீட்டுக்கு போக புறப்பட்டாங்க. என்ன மருமகளுகளா, எங்க புறப்பட்டுட்டீங்க அப்படின்னு மாமியார் கேட்க, அத்தை, அம்மா வீட்டுக்கு தான் போறோம், ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வரோமே அத்தை அப்படின்னு மாமியார் கிட்ட கெஞ்சலா கேட்டாங்க வாணியும் ராணியும். ஆமா அத்தை, நானும் 2-3 நாள் இருந்துட்டு வரேனே. இவங்க 2 பேரும் பொறுப்பே இல்லாம எப்ப பார்த்தாலும் அம்மா வீட்டுக்கே போறாங்களே, இவங்களுக்கு புத்தியில உரைக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும். அவங்க மாமியார் யோசிச்சாங்க. சரி மருமகளுகளா, உங்க விருப்பம் போல இருந்துட்டு வாங்க, ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. மாமியார் ஒரு கண்டிஷன் போட்டாங்க. என்ன கண்டிஷன் அத்தை? திரும்பி வரும்போது 2 பேரும் ஆளுக்கு ஒரு பரிசா எனக்கு கொண்டு வந்து தரணும். அப்படி கொண்டு வரலைனா நீங்க 2 பேரும் திரும்பி வரக்கூடாது அப்படின்னு மாமியார் திட்டவட்டமாக சொன்னாங்க. என்ன பரிசு கொண்டு வரணும் அத்தை? வாணி, நீ நெருப்ப ஒரு பேப்பர்ல சுத்தி கொண்டு வரணும். ராணி, நீ காத்த ஒரு பேப்பர்ல எடுத்துட்டு வரணும். அம்மா வீட்டுக்கு போற சந்தோஷத்துல 2 பேரும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. வாணியும் ராணியும் அம்மா வீட்டுல ஜாலியா இருந்தாங்க. உறவினர் வீட்டுக்கு போய் நல்லா விருந்து சாப்பிட்டு நேரத்தையும் பொழுதையும் சந்தோஷமா கழிச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, மாமியார் வீட்டுக்கு போகும்போது பரிசை வாங்கிட்டு தான் போகணும்னு. பேப்பர்ல எப்படி நெருப்ப கட்டி எடுத்துட்டு போறது அப்படின்னு யோசிச்சா வாணி.
ஆமா ராணி, இந்த அத்தை காத்த பேப்பர்ல சுத்தி எடுத்துட்டு வர சொன்னாங்க. எப்படி காத்தெல்லாம் எடுத்துட்டு வர்றது? கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேத்துக்கும் உண்மையே உரைச்சுது. இனிமே நம்ம மாமியார் வீட்டு பக்கமே போக முடியாது போல. ஆமா ராணி, இப்ப என்ன பண்றது? அந்த பரிசு இல்லைன்னா வரவே கூடாதுன்னு அந்த மாமியார் கிழவி சொல்லிடுச்சு அப்படின்னு அழுது புலம்பிக் கொண்டிருந்தாங்க 2 பேரும். அப்போ அந்த ஊர்ல இருக்கும் புத்திசாலி பெரியவர் ஒருவர் வாணி ராணி அழுது புலம்பிக் கொண்டிருந்ததை பார்த்தாரு. என்னன்னு விசாரிக்கும் பொழுது நடந்ததையெல்லாம் சொன்னாங்க. அவ்வளவுதானா? அதுக்கு ஏமா கண்ணை கசக்கிட்டு இருக்கீங்க? ஏன் வீட்டுக்கு வாங்க, அந்த பரிசு பொருட்களை நானே தரேன். நீங்க கொண்டு போய் உங்க மாமியார் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருவரையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு அந்த பெரியவர். அவரு ஒரு காகிதத்துல செய்யப்பட்ட அட்டை பெட்டியில ஒரு மெழுகுவத்தியை ஏத்தி எங்கேயும் நகராம உள்ள ஒட்ட வச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் விசிறிய செஞ்சு இன்னொரு அட்டை பெட்டிக்குள்ள வச்சாரு. 2 பேரும் மாமியார் கிட்ட அந்த பரிசு பொருளை கொண்டு போனாங்க. வாங்க மருமகளா, நான் சொன்ன மாதிரி பரிசு பொருளை கொண்டு வந்தீங்களா அப்படின்னு அதிகாரமா கேட்க 2 பேரும் பயந்து போனாங்க. ஆமா அத்தை, இதோ பாருங்க, நீங்க கேட்ட மாதிரியே நெருப்ப பேப்பர்ல சுத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள ஒரு மெழுகுவத்தி அழகாக ஒளி வீசிக்கொண்டு இருந்தது. ஆமா அத்தை, இத பாருங்க, நானும் பேப்பர்ல காத்த எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை எடுத்து விசிறிய வீசி காட்டினா அதுல இருந்து காத்து வந்துச்சு. சரி சரி, அடுத்த முறை அம்மா வீட்டுக்கு போகும்போது இதே மாதிரி பரிசு பொருளை கேட்பேன், நீங்களும் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட வாணியும் ராணியும் அதிர்ச்சியானாங்க. இந்த பரிசு எடுத்துட்டு வரவே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், அந்த ஊர் பெரியவர் மட்டும் உதவி செய்யலைனா நமக்கு இதுவே கிடைச்சிருக்காது. ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி கண்டுபிடிக்க முடியுமான்னு 2 பேரும் யோசிச்சாங்க. ஐயோ அத்தை, இனி அம்மா வீட்டுக்கு போறதா ஐடியாவே இல்ல அப்படின்னு 2 பேரும் ஒரே நேரத்துல சொன்னாங்க. மாமியாரின் திட்டம் வெற்றி பெறவே அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.